எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய இறைவனுக்கே உரியது. அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நான் பெற்ற நேர்வழி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மனிதனும் தான் யார் என்ற கேள்வி தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளக்கூடிய சூழலில் இன்று வாழ்கிறோம். ஒரு பாடல் சொல்லும், ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காமல் யாரும் இல்லை என்று. அதுபோல ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு தான் யார், தான் எங்கிருந்து வந்தேன், எதற்காக ஒரு சிறிய காலம் நான் வாழ்கிறேன், எங்கே செல்லப் போகிறேன், இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய நோக்கம் என்ன, நான் மனிதனாக பிறந்ததற்கான நோக்கம் என்ன, எனக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டுள்ளான். ஆனால் இன்றைக்கு பல சூழ்நிலைகளால் மனிதன் பல்வேறு வழிகளில், குறிப்பாக தீய வழிகளில் செல்லக்கூடிய ஒரு சூழலில் அமைந்துள்ளான். ஆனால் தான் யார், தன்னுடைய இறைவன் யார், உண்மையான இறைவன் யார், தான் வணங்கக்கூடிய தெய்வம் உண்மையான தெய்வமா என்பதை பற்றி அவன் சிந்திப்பதில்லை. சிந்திப்பதற்கான நேரமும் இந்த அறிவியல் உலகில் கொடுக்கப்படுவதில்லை. ஆகவே ஒழுக்க மாண்புகளை பெற்றுக்கொள்வதும், தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்வதும், தன்னுடைய உண்மையான இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்வதும் மிக முக்கியமான ஒரு உணர்வாக நான் நினைக்கிறேன். ஆகவே அப்படி சில மனிதர்கள், இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் இறைவனுடைய உந்துதலால் தான் யார் என்பதை உணர்ந்து, தன்னுடைய உண்மையான இறைவன் யார் என்பதையும் உணர்ந்து, அதனை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். அப்படி வந்த பலரில் ஒரு அழகான, ஒரு இளமையான ஒரு இளைஞரை சந்திக்கப் போகிறோம். அவரை பற்றிய ஒரு நேர்காணல், அவருடைய உரையாடல் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆகவே இதனை நீங்கள் செவித்தாழ்த்து கேளுங்கள் என்று நான் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த உரையாடலில் நாம் செல்லலாம். அன்பான சகோதரரே, உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. உங்களை பற்றி ஒரு சுய அறிமுகம், உங்களுடைய குடும்பத்தாரை பற்றி ஒரு சுய அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக இந்த மக்களுக்கு தாங்கள் யார் என்பதை நீங்கள் தெரியப்படுத்தும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சபிலுல்லா. என்னுடைய பழைய பேர் சக்திவேல். நான் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவன். என்னோடய அப்பா வந்து என்னோட 12 வயசுலேயே நான் இழந்துட்டேன். அம்மா ஜன்னத் பீவி. எனக்கு 2 அக்கா, ஒரு தம்பி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபையில் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. தோழரே, நீங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்னு சொன்னீங்க. உங்களுடைய தமிழும் மிகவும் இனிமையாக உள்ளது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுடைய படிப்பு சம்மந்தமான சில விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் வந்து +2 முடிச்சுட்டு கார்மெண்ட்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இந்த உலக படிப்பில் தான் அதிகமாக மூழ்கியிருந்தேன். இப்போது அது இல்லாமல் மார்க்க விஷயங்களை அதிகமாக படித்து மார்க்க விஷயத்தில் நான் ஈடுபட்டுருக்கேன். அந்த அதில் தான் அதிகமாக ஈடுபடுறேன். அந்த வேலையும் தான் பார்க்குறேன் நான். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான பதில் சொன்னீர்கள். நீங்கள் இந்த இஸ்லாம் என்ற அந்த கொள்கைக்குள் எவ்வாறு இணைந்தீர்கள்? உங்களை யாராவது இதை பற்றி யாராவது உங்களுக்கு சொன்னார்களா? அல்லது இந்த விஷயம் உங்களுக்குள் வந்ததற்கான காரணம் என்ன? உங்களுக்குள் தேடல் ஏதாவது இருந்ததா? அல்லது வந்து உங்களுடைய நண்பர்கள் மூலம் இது உங்களுக்கு கிடைத்ததா? அல்லது நீங்கள் தொலைக்காட்சியிலையோ அல்லது மற்ற புத்தகங்களை படித்தோ அல்லது நியூஸ் பேப்பரில் படித்தோ நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொண்டீர்கள்? எப்படி இந்த அனுபவம் உங்களுக்குள் வந்தது? எப்படி நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டீர்கள்? எனக்கு இஸ்லாத்தை பற்றி யாருமே சொல்லலை. எல்லாரும் இஸ்லாமியர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு என்னோட சின்ன வயசு கற்பனை எப்படி இருக்குன்னா, அவங்க நடந்துக்கிற முறையெல்லாம் பார்ப்பேன் நான். எப்படின்னா, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கறி வெட்டுறவங்க தான் முஸ்லீமாக இருப்பாங்க. அவங்க எங்கள் வீட்டு வழியிலலாம் வரப்போ கைலி அந்த வேஸ்டிலலாம் பார்த்திங்கன்னா ரத்தக்கரையோட, கையில் ஆட்டு தலையோட தான் போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கறி, இந்த பக்கம் தலையெல்லாம் 4-5 தலையை வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டு போவாங்க. அவங்களாம் பார்க்குறப்ப எனக்கு கொடூரமாக இருக்கும். அவங்களாம் இறக்கமே இல்லாதவங்க அப்படிங்கிறதான் என் மனசுலேயே பதிஞ்சிச்சு. அதனால் அவங்க கூட அதிகமாக நான் பழக்கமே வச்சுக்க மாட்டேன். இஸ்லாமியர்கள்லாம் இப்படியாப்பட்டவங்க தான், இவங்க கொலை செய்கிறவங்க, ஆடு மாடெல்லாம் கொன்று வெறும் கறியாக சாப்பிடக்கூடியவங்க அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் அவங்கள்ட்ட ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தேன். சில காலகட்டத்தில் எனக்கு சவுதி போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே போனாக்கா எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் இருந்தாங்க. முஸ்லீம் சகோதரர்கள் நிறையா இருந்தாங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் அமைதியான டைப்பு, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுனால அந்த மக்களும் என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி நகை வெட்டு, மீசையெல்லாம் கத்திரிக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறப்போ நான் எதுக்குன்னு கேட்பேன். அவங்க சொன்ன பதில் எனக்கு புரிஞ்சிக்க முடியலையா, இல்லை அவங்க சொன்ன தெரியலையான்னு தெரில, அவங்க சொல்ல தெரியலையான்னு தெரில. நான் அதுக்கப்புறம் எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே ஒதுக்கிட்டேன்.
அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு வேலையினால் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது சவுதியில் வந்து கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிட்ருக்கோம். அப்போ காற்றடிக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டு. அப்போ டோரை லைட்டாக திறந்துட்டு முன்னே அந்த காற்றுல வந்து அந்த ரூமில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே பறந்துச்சு. ஃபைல்ஸு, அங்கே உள்ள பேப்பர் எல்லாம் பறந்துச்சு. அதில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் ரொம்ப அழுக்காகவும் கிழிஞ்சிருக்கிறனால சரி என்ன இருக்கும், ரொம்ப பழமையான பேப்பர் அப்படின்ட்டு எடுத்து படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா தேனியை பற்றி போட்டிருந்தது. நான் இந்த படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் வந்து அந்த தேனி பூச்சி வந்து பூக்கள்லாம் போய் அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை குடிச்சிட்டு வந்து அடையில் வந்துட்டு தங்கிக்கும், அதோட வீடு அடை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதை தான் நம்ம வந்து அந்த குடிச்சிட்டு அந்த அடையில் வந்து சேமித்து வைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இதில் எப்படி போட்டிருந்ததுன்னா, பூச்சி போய் அந்த தேனை வந்துட்டு குடிச்சிடும், அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த இதை குடிச்சிடும், அடையில் வந்து தங்குறப்போ அதோட கழிவு வயிற்றுக்குள்ளே போய் ஒரு திரவமாக உருவாகி அது வெளியில் விடக்கூடிய அந்த மலம் தான் வந்துட்டு தேன் அப்படிங்கிறது இதில் போட்டிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அந்த பூச்சி அருவருப்பாக இருக்குது, இது பூவில் ஒவ்வொரு பூலையும் போய் எடுத்துகிட்டு வந்து சேமித்து வைக்கிது, இதுதான் நல்ல தேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த அருவருப்பான பூச்சியோட மலம் தான் தேனா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்போ கீழே பார்த்துருந்தேன், அதில் வந்து குரான் அப்படின்னு சொல்லி அத்தியாயம் வசனம்லாம் போட்டிருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ இந்த புக்கை நம்ம படித்தோம்னா நிறைய ஜென்ரல் நாலேஜெல்லாம் வளர்த்துக்கலாம். அப்போ நம்ம ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய நேரத்துலலாம் இதை படிச்சுக்குவோம் அப்படிங்கிறதுல குரானை பற்றி நான் கேட்க ஆரம்பித்தேன். முஸ்லீம் சகோதரர்கள்லாம் சொன்னாங்க இது வந்து எங்கள் மதத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ உங்கள் மதம்னா நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் திரும்பவும் எனக்கு யோசனை வந்து சில புக்ஸ்லாம் நான் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த புக்ஸ்லலாம் சில விஷயங்கள் இறைவனை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. அதில் வந்து இந்த மதத்துக்கு மாறினவங்களாம் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஆனால் இவங்க வந்து மதத்தை சேர்த்துக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் வந்து நான் மத ரீதியாக பார்த்தேன், இறைவன் ரீதியாக நான் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் இறை கோட்பாடு அப்படின்னு உள்ளே நுழைய ஆரம்பித்தேன். இன்னும் நம்ம ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கும், என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு உள்ளே நுழைய ஆரம்பித்ததில் எனக்கு இந்த நேர்வழி கிடச்சிச்சு. அதை நான் இப்போவும் நான் பின்பற்றிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரரே, உங்களுக்கு இந்த நேர்வழி கிடைத்ததற்காக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இறைவன் உங்களுக்கு மேன்மேலும் இன்னும் பல அதிசயங்களையும் முன்னும் உங்களுடைய வாழ்வில் மெருகூட்டுவதற்கான பல விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் மனப்பூர்வமாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து முஸ்லீம்கள் என்றாலே, இஸ்லாமியர்கள் என்றாலே முரட்டு குணம் உடையவர்கள் என்று சொன்னீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைத்ததாகவும், அங்கே போகும்போது இப்போது நம்ம நாட்டை விட வந்து அங்கே பார்த்திங்கன்னா டெக்னாலஜியில் கொஞ்சம் வளர்ந்து இருப்பாங்க இல்லையா, நம்மளை விட ஒரு 5 வருடமோ 10 வருடமோ முன்னோடியாக இருப்பாங்க. இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அறிவாற்றல் கிடைத்தது, அந்த தேனியினுடைய அந்த வசனத்தை படித்து இது மூலியமாக தான் வந்து உங்களுக்கு அந்த இறைவனுடைய அருள் கிடைத்தது என்று கூட ரொம்ப அழகாக உங்களுடைய அந்த கருத்தை வந்து வெளிப்படுத்தினீங்க. அதுக்கடுத்ததான் வந்து நீங்கள் சொன்னீங்க, நான் மேலும் வந்து கொஞ்சம் ஆழமாக போயிட்டு உண்மையிலே மதம் என்பது இல்லாமல், மதம் என்று தான் ஃபஸ்ட்டு நான் நினைத்தேன், அதுக்கப்புறம் படிக்கும்போது தான் தெரிகிறது இது ஒரு மார்க்கம் என்ற அந்த கருத்தையும் வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு, இதில் இணைந்த பிறகு உங்களுக்கு இதில் பிடித்த விஷயம் என்ன? இஸ்லாத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயம்? நான் இஸ்லாத்தை பற்றி தெரியாததுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள், இறக்க குணம் இல்லாதவங்க அப்படி தான் நினச்சேன். என்ன காரணம்னா, நாங்கள் வெளியில் பழகக்கூடிய இடத்துல, அதாவது ஒரு சினிமா தியேட்டராக இருக்கட்டும், வேறு கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இஸ்லாமியர்கள், அதாவது மார்க்கம் தெரியாத இஸ்லாமியர்களை சந்தித்ததுனால எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்புறம் மார்க்கத்தை நான் படிக்கும்போது குரான், ஹதீஸ் இதெல்லாம் பின்பற்றி அதை விஷயங்கள்லாம் படித்து சில பயான்கள்லாம் கேட்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் விளங்குச்சு. அப்போது இஸ்லாமியர்கள்லாம் கிடையாது, நம்ம வந்து இஸ்லாத்தை தான் பார்க்கணும், இஸ்லாமியர்களை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எனக்கு சிந்தனை தூண்ட ஆரம்பிச்சிச்சு. அதில் இஸ்லாத்தை நான் பற்றி பிடித்த பிறகு நான் சந்திக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் குரான் ஹதீஸை பின்பற்றுறவங்களாக இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு வெளி உலகத்தில் நம்ம அதாவது தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடிய இடத்துல தான் மார்க்கம் தெரியாத இஸ்லாமியர்கள் நம்ம சந்தித்தோம், அவங்களாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சேன். அதனால தான் நம்ம வெறுத்துட்டோம். உள்ளே வந்து நல்ல நல்ல சகோதரர்கள், இறை அச்சத்தோடு பின்பற்றக்கூடிய சகோதரர்கள்லாம் சந்திக்கிறப்போ இஸ்லாமியர்கள் இப்படியும் இருக்காங்களா அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்பட்டுச்சு. நான் உள்ள நுழைஞ்சலையுமே நான் எப்படி சொல்ல, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட வந்துட்டு ஒரே தட்டில் வச்சு எனக்கு பரிமாறினது, அவங்க வீட்டுக்குள்ளே சகஜமாக என்னை அழைச்சிட்டு போனது, இறக்க குணம்னா அவங்கள்ட்ட நான் அதிகமாக பார்த்தேன். அதாவது மிருகத்தை கூட காரணம் இல்லாமல் கொல்லக்கூடாது அப்படிங்கிற இது இருக்குது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில். நான் நினச்சது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அவங்க வந்து இறக்கம் இல்லாதவங்க, ஆடு மாடெல்லாம் வெட்டக்கூடியவங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்க வந்து காரணம் இல்லாமல் இருக்கக்கூடாது, எதுவுமே நம்ம கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த இஸ்லாமிய மார்க்கம் அழகாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இதில் பிடிச்சது என்னென்னா சகோதரத்துவம்.
ஏன்னா வந்து மார்க்கத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் கருப்பனாக இருந்தாலும் வெள்ளையாளாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மனிதன் ஒருவன் தான். நீங்கள் இஸ்லாத்தை இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டா நம்ம எல்லாருமே ஒருத்தங்க தான், ஒரு தாய் தந்தைக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னை வந்து கட்டி தழுவுனது, அவங்க சொன்ன விஷயங்கள், அவங்க கூடயே வந்து எனக்கு எங்கே போனாலும் என்னை பிரித்து பார்க்காம வேற்றுமை காட்டாமல் நடத்தினாங்க. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் ஒவ்வொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இறை அச்சம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஏதாவது சாதாரண ஒரு விஷயங்கள் பேசும்போது அவங்க பயந்துக்கிறாங்க, அல்லாஹ் என்னை வந்து தண்டிச்சிருவான், இறைவன் வந்து என்னை தண்டிச்சிருவான் அப்படிங்கிற விஷயங்கள். நான் ஹிந்து மதத்தில் இருக்கும்போது அவங்க இறக்க குணம் அதிகம் இருந்தாலும் என்ன காரணத்துக்காக அந்த இறக்க குணம் இருந்தது அப்படிங்கிறது தெரியல, யாருக்கு பயந்தாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் இஸ்லாமியர்கள் எல்லாருமே இறைவன் ஒருவனுக்கே பயந்து அனைத்தையுமே செய்தாங்க. என்னோடய சகோதரனாக ஏற்றுக்கிட்டதும் அந்த இறைவன் தான் காரணம். ஆனால் இந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதனால தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அருமையாக சொன்னீர்கள் சகோதரரே. இன்றைக்கு பணத்திற்காக ஒழுக்க மாண்புகளை கூட இழக்கிறதுக்கு மனிதர்கள் தயாராகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நான் நினைத்தது வேறு, இஸ்லாத்தில் உள்ளது வேறு, நான் பழகிய நண்பர்கள் வேறு, இங்கே நான் பார்க்கக்கூடிய நண்பர்கள் வேறு என்று மிக அழகாக உங்களுடைய பாணியில் நீங்கள் வந்து சொன்னீங்க. இன்னும் வந்து சொன்னீங்க அவர்கள் ரொம்ப மென்மை குணம் படைத்தவர்களாக வந்து இருந்தாங்க. இஸ்லாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சகோதரத்துவத்தை பற்றி நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நபிகள் நாயகம் கூட சொன்னார்கள், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள், யாரும் ஒருத்தரை ஒருத்தர் கேவலமாக நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள் என்று. அந்த கருத்து உங்களுக்கு மிகவும் பிடித்து போனது என்று சொல்லிட்டு சொன்னீங்க. அதனால் இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக சொன்னீங்க. சரி, இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொழுதுபோக்கு அம்சங்கள் பல இருக்கின்றன, பல நூல்கள் வந்துவிட்டன, பல சோஷியல் மீடியா என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்து உள்ளது, ஃபேஷன் என்று சொல்லக்கூடிய உலகம் இருக்கிறது, சினிமா என்று சொல்லக்கூடிய உலகம் இருக்குது. இவ்வளவு கொள்கைகள், அது இல்லாமல் கொள்கைகள், கம்யூனிச கொள்கை இருக்குது, வெஸ்டர்னைஸ்டு கொள்கை இருக்குது, பல கொள்கைகள் இருக்கையில் நீங்கள் இந்த கொள்கை மட்டும் எடுத்துக்கொள்வதற்கான காரணம் என்ன? பல மதம் இருக்க இதை மட்டும் நீங்கள் தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன? நான் வந்து ஹிந்து மதத்தில் இருந்ததுனால ஹிந்து மதத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாமல் என்னோடய தாய் தந்தையர் இப்படி தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி சிலையெல்லாம் வழிபட வச்சுருந்தாங்க. எனக்கு என்னை சுற்றி ஒரு வட்டம் போட்டுட்டு இதுதான் உலகம், இதுதான் கடவுள் அப்படின்னு நான் இருந்துட்டேன். இந்த மதம் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு அவங்களோட பழக்கத்தில் பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் இந்த சயின்ஸ் ரீதியாக விஷயங்கள்லாம் இருந்ததுனால அதை மேலும் படிக்க ஆரம்பித்ததில் நான் இருந்த மதம் பொய்யா அப்படிங்கிறதுக்காக அதையும் நான் எடுத்தேன். பகவத்கீதை, ராமாயணம், இந்த மாதிரி இதை புக்கெலாம் படிக்க ஆரம்பித்தேன். அதில் ரொம்ப அநாகரிகமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. கடவுள் இப்படிலாம் செய்வாங்களா, இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு ரொம்ப தாக்குச்சு. இன்னமும் நம்ம வந்து இந்த அர்த்தமே இல்லாமல் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கோமே, என்ன காரணம்னு தெரியாமல் இருக்கும். இது வேதன்னு சொல்கிறோம், ஆனால் இது எப்போ இறக்கப்பட்டது, எந்த வருஷம், யார் இதை கொண்டு வந்தா அப்படிங்கிற எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனக்கு நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக நோண்டிக்கிட்டு இருப்பேன். இதில் ஏதாவது ஆதாரம் இருக்கா, இதில் எப்போ நடந்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நோண்டி தான் செய்வேன். ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி நிறையா தடவை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது பாசிட்டிவாகவும் யோசிப்பேன், நெகட்டிவாகவும் யோசிப்பேன். அப்போ இந்த இந்துத்துவ அந்த வேதங்களில் பார்த்தோம்னா பழமையான வேதம் வந்து ரிக், யசுர், சாம, அதர்வனம், இதுதான் பழமையான வேதமாக இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய இந்த பகவத்கீதைன்னு சொல்கிறது மகாபாரதம் அப்படிங்கக்கூடிய அந்த புராணத்துலேருந்து சில காண்டங்கள் தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு பகவத்கீதைன்னு. இது எனக்கு தெரிய வந்துச்சு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் தான் மகாபாரதம். அதில் சில உரையாடல் இந்த கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு உபதேசிப்பார், அதுதான் பகவத்கீதை. அதுதான் வந்து கொண்டு வந்து இந்துக்களோட வேதம்னு சொல்லி சொன்னாங்க. இது எப்படி வேதமாகும்? ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு உபதேசம், அது மட்டும்தான் அதில் இருந்துச்சு. ஆனால் அவன் எப்படி வாழணும், அவன் எப்படி நடந்துக்கணும், அடுத்தவங்களை பார்த்து எப்படி இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட, தாய் தந்தைகள்கிட்ட எந்த ஒரு விஷயமே இல்லாமல் இருந்தது. அப்படியே செய்திருந்தாலும் மறுமைன்னு ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்லலை, இதனால் என்ன கூலி கிடைக்குங்கிறத சொல்லப்படலை. அதனால் நான் இந்த இஸ்லாமிய மதத்தை தேர்ந்தெடுத்தேன். இதில் வந்து இறைவன்கிட்டேருந்து நேரடியாக வந்த இந்த வேதம்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தூதர், அவர்கள் மூலியமாக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதை நான் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். இறைவன் ஒருவனே, அவனுக்கு எந்த துணையும் கிடையாது, அவன் யாராலையும் பெறவும் இல்லை, அவன் தனித்தவனுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜாதி மதம் எந்த ஒரு வேறுபாடும் இதில் கிடையாது. இஸ்லாமியர்கள் இறைவனோட அடிமைகள் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இந்த மதத்தை தேர்ந்தெடுத்தேன். இது மதம் கிடையாது, மார்க்கம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் வந்து சொன்னீங்க, பல கொள்கைகளை நான் வந்து ஆராயும் போது நான் கண்ட அனுபவம் என்னவென்றால், 6 அறிவு படைத்த மனிதன் எப்படி ஒரு கடவுளை
இவ்வளவு இழிவாக பார்க்க முடியும்? தன்னை விட கீழ்நிலையில் எப்படி அவனை வைத்து பார்க்க முடிகிறது? இதுக்கு அறிவுக்கு ஒவ்வாத பல விஷயங்கள் இருக்கின்றன என்ற பல கேள்விகள் உங்களுக்கு எழுந்ததாக நீங்கள் சொல்கிறீர்கள். அடுத்ததாக, இறைவன் ஒரு முழு வாழ்க்கை நெறியை எதிலும் கொடுக்கவில்லை இஸ்லாத்தை தவிர என்ற அந்த உண்மை உங்களுக்கு புலப்பட்டதாக ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இதனை படிக்க உண்மையான இறைவன் யார், அதன் பால் நான் ஈர்க்கப்பட்டேன் என்று சொல்லி மிகவும் எங்களை ஆச்சரியப்படுத்தினீர்கள். கடைசியாக, இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு, இந்த கொள்கையின்படி நீங்கள் வாழ்கின்ற பொழுது, நீங்கள் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் என்ன ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் முதல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். நான் அந்த இந்து மதத்தில் நான் இருந்தேன். அவங்க எல்லாருமே நான் கெட்டவங்க, இஸ்லாமியர்கள் இல்லை, முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்கள நான் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களில் நிறைய இரக்க குணம் உள்ளவங்க, உதவி மனப்பான்மை உள்ளவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இறைவன் யாருங்கிறத தெரியாமல் தவறு செஞ்சிட்ருக்கிறாங்க, அறியாமையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு காலகட்டத்தில் தெரிய வந்துச்சு இறைவன் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதே போல் நீங்களும் பாருங்கள், இஸ்லாமியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சும்மா பேரை வச்சுக்கிட்டு தாடி தொப்பி இந்த மாதிரி போட்டிருக்கிறவங்க தான் நம்ம இஸ்லாமியர்னு பார்த்துட்டு இருந்தோம், லுங்கி கட்டிட்டு இருக்கிறவங்க அப்படி தான் நினச்சோம். ஆனால் அந்த பேரை வச்சுக்கிட்டு நான் முன்னாடி சந்தித்த மாதிரி நீங்கள் எல்லோரும் சந்திக்கக்கூடியது எப்படின்னா, நீங்கள் தவறான இடத்துக்கு போகக்கூடிய, அதாவது ஒயின் ஷாப்பாக இருக்கட்டும், தியேட்டராக இருக்கட்டும், மற்ற கெட்ட இடங்களுக்கு நீங்கள் போகும்போது இந்த மாதிரி பெயர் தாங்கிகள் இஸ்லாமிய பெயரை வச்சு அவங்க வருவாங்க. அவங்கள பார்த்துட்டு இஸ்லாமியர்கள் எல்லாம் வட்டி வாங்குவாங்க, விபச்சாரம் செய்வாங்க, இந்த மாதிரி கொலை செய்வாங்க, திருடுவாங்க இப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதெல்லாம் பெயர் தாங்கிகள். அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. உண்மையான இஸ்லாமியர்கள் யாருன்னா தாடியோ தொப்பியோ இல்லை இந்த லுங்கியோ அது கிடையாது. இறைவன் ஒருவனுக்கே அவங்க அஞ்சுவாங்க. இறைவன் என்ன சொல்லியிருக்கான் அந்த வேதத்து பிரகாரம் அவங்க நடப்பாங்க. அது மற்றவங்கள்ட்ட பேசும்போது கூட அவங்க பொன் சிரிப்போடு பேசுவாங்க, உதவி மனப்பான்மையோடு இருப்பாங்க, அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். அந்த இறைவனுங்கிற ரீதியில் பாருங்கள், மத சார்பு அந்த மதத்தை பார்க்காதீங்க. ஏன்னா இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மதமே கிடையாது, ஒரு மார்க்கம். இறைவன்கிட்டேருந்து நேரடியாக இறக்கப்பட்ட வேதம் தான் இந்த குரான். இந்த குரான் இதை முழுமையாக நீங்கள் பார்த்து அதை படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது யாருக்கிட்டேருந்து வந்ததுன்னு. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் கொஞ்சம் இந்த குரானில் ஆராயும் போது என்ன நினச்சேன்னா, எப்போவுமே இவங்க மதத்தை சார்ந்து தானே பேசுகிறாங்க, அப்போ மதத்தை தானே இழுக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் குரானில் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து அவங்கள பெருமையாக சொல்லியிருக்கு. இந்த உலகத்திலேயே இது வரைக்கும் படைச்சதில் 2 பெண்மணி அல்லாஹ் அந்த இறைவன் சிறப்பிச்சு கூறுறான். அதில் யாருன்னா இயேசுவோட அம்மா மரியம், அவங்கள தான், மேரி அம்மையார், அவங்கள சிறப்பிச்சு அந்த 2 பெண்மணியில் அவங்கள ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க மதத்து சார்பாக அவங்க இழுத்தாங்கனாக்கா ஏன் இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவையும் அவங்களோட தாயாரையும் சிறப்பிச்சு கூறணும்? அவங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? அது அப்போது இவங்க மத சார்பாக எதுவுமே நடந்துக்கல, மதத்துக்கு அவங்க இழுக்கலைங்கிற நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு 500 ரூபா காசு யாருக்காக கொடுக்கணுன்னா கூட, இல்லை கடன் வாங்குறவங்க வந்தால் கூட அவங்க யார் எப்படியா பட்டாங்கன்னு நம்ம சிந்திப்போம். நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி திருப்பி கொடுப்பானா, அவன் என்ன வேலை பார்க்குறான்னு இவ்வளோ யோசிப்போம். நம்மளோட ஒட்டுமொத்த எல்லா விஷயங்களையும் ஒருத்தங்கள்ட்ட ஒப்படைக்க போகிறோம். அந்த இறைவன் எப்படியாப்பட்டவன், அவன் எப்படி படைச்சிருக்கான் எல்லா பொருட்களையும், அவனோட தன்மைகள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இறை கோட்பாடில் போங்க. ஏன்னா நம்மளை படைச்ச இறைவனை நம்ம நேரடியாக வணங்கணும். இடையில எந்த ஒரு தரகரும் நமக்கு தேவையில்லை, எந்த ஒரு உதவியாளரும் தேவையில்லை. என்னோட தாய்கிட்ட நான் எப்படி உதவி கேட்பேன், எப்படி பாசத்தோடு பழகுவேன், அதே போல் அந்த தாயவும் கொடுத்த என்னோட ரப்பு அந்த இறைவன், அவன்கிட்ட நம்ம நேரடியாக பேசணும், நேரடியாக பழகணும். அதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒதுங்கியிருக்கோம். கீழ்ப்படிதல், இறைவனுக்கு கீழ்ப்படிதல் தான் இந்த இஸ்லாம். அதனால் ஒதுக்கி வச்சிடாதீங்க. இந்த அரபி வார்த்தையை கேட்டு தமிழ் வார்த்தையை அர்த்தத்தோடு நீங்கள் பார்த்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வரணும், நேர்வழியை பெறணும். அதே போல் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்ல போனோம்னா, இஸ்லாமியர்கள் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் அவங்கள தேடி பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் நிறைய சொல்கிறீங்க, நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க, உதவியெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த மார்க்க விஷயங்கள் சொல்லும்பொழுது நீங்களும் உங்களோட செயல்களில் இருங்க. ஏன்னா நீங்கள் தாவா பண்ணுறதை விட உங்களோட செயல்களில் இருந்தாலே அதுவே மிகப்பெரிய ஒரு தாவா. நான் ஒதுங்கினது எல்லாமே உங்களோட செயல்களை பார்த்து தான், முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களோட செயல்களை பார்த்து தான் நான் ஒதுங்கினேன். இவ்வளோ காலம் என்னோடய வாழ்க்கையை இணையில் இருந்ததுக்கு காரணமே இந்த இஸ்லாமியர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட செயல்களில் எதுவுமே இல்லை. நான் என்ன படித்தனோ அதெல்லாம் அதிக பேர்கிட்ட இல்லை. அப்போது உங்களோட செயல்களில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வரலாம். அதுவே மிகப்பெரிய ஒரு தாவா. உங்களுக்கும் நன்மை கிடைக்கும், மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே போல் ஒரு உறுதி எடுங்க, என்னோடய வாழ்க்கையில் யாரையாவது ஒருத்தரையாவது நான் இஸ்லாத்துக்கு கொண்டு வருவேன், இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லுவேன், குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டாலே நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களுக்கு நீங்கள் தாவா பண்ணணும்னு நினச்சாலே நீங்கள் அதிகமாக இபாதத்தில் ஈடுபட்டுருவீங்க. அதனால் சுயநலமும் இதில் வந்துடும், பொது நலமும் வந்துடும். அதனால்
நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. உங்கள் செயலில் அதிகமாக அதை செயல்படுத்துங்க. குர்ஆன் ஹதீஸோடு நீங்கள் வாழுங்க. நேரான வழியை தேர்ந்தெடுத்து நேரான இறைவன் அந்த அல்லாஹ்வுக்கே கீழ்ப்படிந்தவர்களாக மற்ற சகோதரர்களுக்கும், அதாவது மாற்று மத சகோதரர்களுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நிறைய மக்கள் பார்த்தோம்னா மாற்று மத சகோதரர்கள் பார்த்தா ஒதுங்கி போகிறாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஏன்னா அவங்களும் நம்மளோட சகோதரர்கள் தான். ஆதம், ஹவ்வா அவங்களுக்கு பிறந்தவங்க தான் எல்லாருமே. அப்போது அவங்களையும் நம்ம சகோதரர்களாக ஏற்று அவங்களோட அந்த அறியாமை, அந்த இணை வைத்து கொண்டிருக்கலாம் அறியாமை காலத்தில் அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. என்ன மாதிரி நிறைய பேர் தெளிவடையணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக உறுதி கொண்டு இஸ்லாத்திற்கு மக்களை வர வைக்க ஒத்துழைங்க. அன்பு சகோதரரை, நீங்கள் கடைசியாக சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னீங்க. பேர் தாங்கி முஸ்லீம்களை நீங்கள் பார்க்காதீர்கள், தீய முஸ்லீம்களை பார்க்காதீர்கள். நல்ல முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அவர்களை தேடி போக வேண்டியது உங்களுடைய கடமை. கொஞ்சம் அதற்காக உங்களுடைய நேரத்தை ஒதுங்குங்கள், அதற்காக உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். எவ்வளோ விஷயங்களுக்கு நீங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்கள். உங்களுடைய உண்மையான இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் நேரத்தை ஒதுங்க. ஒரு கடன் கொடுக்கும்போது கூட நீங்கள் யோசிக்கின்ற நீங்கள் உங்களை படைத்த இறைவனை நீங்கள் அறியாமல் வாழ்வது சரியா என்ற அழகான ஒரு கேள்வியை நீங்கள் அவர்களுக்கு தொடுத்தீர்கள். முஸ்லீம்களுக்கு நீங்கள் அழகாக சொன்னீர்கள், நீங்கள் வாழ்வியலை கொண்டு வாருங்கள், உங்களுடைய நெறிமுறைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து தான் இவர்களும் வருவார்கள். இன்னும் நிறைய பேர் கவரப்படுவார்கள். நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளின் மூலத்தை விட நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் முக்கியமானது என்ற அழகிய கருத்தை சொன்னீர்கள். நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காகவும் நீங்கள் இந்த கொள்கையில் உறுதியாக இருப்பதற்காகவும் நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் எல்லா வளமும் பெற்று இந்த உலகிலும் அடுத்த உலகிலும் உங்களுக்கு இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த பெரிய அந்தஸ்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய அறிவையும் இவ்வளவு தூரம் நீங்கள் எங்களுக்காக ஊரிலிருந்து நேரத்தை ஒதுக்கி இதற்காக நீங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த நல்ல பணியின் பால் மக்களை நீங்கள் அழைக்க வேண்டும். இறைவனின் பால் மக்களை சென்றடைய வேண்டிய இந்த செய்தியை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என்னோட லைஃப் மீதி இருக்கக்கூடிய என்னோடய லைஃப்பை தாவா, அதாவது இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கணும், தவறாக எண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இஸ்லாத்தை எற்றி வைக்கணும் அப்படிங்கிறதா மீதி இருக்கக்கூடிய என்னோடய லைஃபோட லட்சியமே. ஏன்னா நேர்வழி பெறாமல் நிறையா மக்கள் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வளையத்தை போட்டு மத சார்பாக அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை நான் மீண்டெடுக்கணும். இந்த வாய்ப்பு அது ஒரு சிறப்பிச்சு தரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி கூறியவராக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.